லோக்கல் டிஸ்க்கு எப்படி பாஸ்வேர்ட் போடுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறேன். சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், என்கிட்ட டி ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்குது. இதை நான் வந்து பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணி வைக்க போகிறேன். நம்ம பார்ப்போமா? ஸ்டார்ட் பட்டன் போய்க்கோங்க, கம்ப்யூட்டர் போய்க்கோங்க. இதில் நியூ வால்யூம் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, நான் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதில் டர்ன் ஆன் பிட் லாக்கர் அப்படின்னு சொல்லி ஒன்று தெரியுது இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பாஸ்வேர்ட் கேட்கும். நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் போட்டு வைக்கணும்னு யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். யூஸர் பாஸ்வேர்ட் டு அன்லாக் தி டிரைவ் அப்படின்னு சொல்லியிருக்கு, அதை ஹிட் கொடுத்துருங்க. இப்போ பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுங்கள். 8 லெட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பாஸ்வேர்ட். உங்களுக்கு எப்படி ரெக்கவர் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை போட்டுக்கலாம். நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்தோடனே உங்களுக்கு ரெக்கவர் பண்ணுறதுக்கு, ஒருவேளை உங்களோட பாஸ்வேர்டு உங்களுக்கு மறந்துடுச்சு அப்படின்னா எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கும். இதை நீங்கள் ஃபைலாக உங்களோட ட்ரைவில் சேவ் பண்ணிக்கிறீங்களா, இல்லை பென்ட்ரைவில் காப்பி எடுத்துக்கிறீங்களா அப்படிலாம் கேட்கும். உங்களுக்கு எது ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமோ அதை கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நான் என்னோடய டாக்குமெண்ட்டில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் கொடுத்துருங்க. முடிஞ்சு. இது பாஸ்வேர்டுக்காக லோட் ஆகும். நீங்கள் இதை ஃபுல்லிங்க அப்படின்னா ஒரு 4 மணி நேரமாக அது லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு ஆல்ரெடி ஹிட் ஆகிடும். நான் இதை ஸ்லீப்பில் போட்டேன். இப்போ எடுக்கிறேன், கம்ப்யூட்டரில் போய்க்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், லாக் ஆகிருக்கு. நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களோட பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு பாஸ்வேர்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே அன்லாக் கொடுத்துக்கலாம். அன்லாக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்வேர்ட் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்கள் பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க. இது நான் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் அன்லாக்னு கொடுத்துருக்கேன். நான் இப்போ அன்லாக் கொடுக்குறேன். ஓகே, பிட் மேப். ஓகே, இங்கே ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நீங்கள் வேறு இடத்துல போய் அன்லாக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் அந்த வேறு மெத்தட் சொல்லித்தரேன். இங்கே ஆட்டோமேட்டிக்கில் இருக்கு இல்லையா, நான் அதை எடுத்து விட்டுட்டு முதல்ல இதை அன்லாக் பண்ணிக்கிட்டேன். வெயிட். ஓகே, நான் எடுத்து இப்போ நான் அன்லாக் கொடுக்குறேன். ஓகே, லோட் ஆகுது. ஓகே, என்னோடய டிஸ்க் வந்து அன்லாக் ஆகிடுச்சு. வெயிட் பண்ணுங்கள், நம்ம ரிமைனிங்கை பார்க்கலாம். நான் இப்போ ஸ்டார்ட்டில் போய்க்கிறேன். கண்ட்ரோல் பேனல் எடுத்துக்கோம். கண்ட்ரோல் பேனலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிட் லாக்கர் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே உங்களோட பாஸ்வேர்டு ஆஃப் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்குது. நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்வேர்டு வந்து போயிடும். நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது நம்ம வேணும் அப்படின்னா நான் அதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நான் கம்ப்யூட்டர் எடுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம லாக் பண்ணியிருந்ததை எடுத்தாச்சு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.